Hi, hello and welcome to Autotech CB for all biking solutions. I am S.SYLVESTARCHRISTY. In this video, I will Sjcam 4000 Wifi. I have already used it for 1.5 years. That's a review and long-term usage review. Video subscribe the bell icon, click all other options. Click then I video. This is 1.5 years and the Sjcam use பண்ணிட்டு முதல்ல இது unboxing பார்த்தலாம் waterproof case ஓட கேமரா முதல்ல கொடுத்துறாங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா belt ரெண்டு cloth ஒரு additional நான் ஒரு பேட்டரி வாங்கி வச்சிருக்கேன் நான் இது chin mount இருக்கு இல்லையா அது கனெக்ட் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க ஹெல்மெட்ல chin mount கனெக்ட் பண்ற அந்த அடாப்டர் இது மூணாவது வந்துட்டு இந்த அடாப்டர் வந்துட்டு நம்ம வண்டியில வண்டியில ஒட்டிக்கிற மாதிரி 3M ஸ்டிக்கரோட கொடுத்திருக்காங்க எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க 3M ஸ்டிக்கர் இது catalog sticker Sjcam sticker அது ரெண்டாவது இந்த அடாப்டர்ஸ் பத்தி தான் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்க்ரூ டைப் கனெக்டர் கொடுத்திருக்காங்க இது வந்துட்டு நம்ம ட்ரைபாட்ல மாட்டிக்கிறதுக்கான ஆப்ஷனோட கொடுத்திருக்காங்க இது இது அவுட்டர் கேஸ் வெறும் கேமரா மட்டும் இதுல மாட்டிக்கலாம் இதுல கேமரா மட்டும் டைரக்டா மாட்டிட்டு நம்ம ரைட் பண்ணலாம் இது இன்னொரு அடாப்டர் எக்ஸ்டர்னல் கனெக்டர்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க இது கனெக்டர் தான் இத பத்தி சொல்லணும்னா இது சிங்கிள் ஹேண்டில் பார் வருது இல்ல பைக் ஆர் சைக்கிள்ஸ் அதுல நம்ம வந்துட்டு நேரடியா அது ஹேண்டில் பார்ல கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல உண்மையில நம்மள பார்த்த மாதிரி வேணுமாங்கற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுல கேமராவை இந்த கேஸை பத்தி சொல்லணும்னா இது வந்துட்டு ஏர் வென்ட் கேஸ் நம்ம வந்துட்டு ஏதாவது ஸ்விமிங் பூல் போகும்போது இந்த கேஸ் எடுத்து போனோம்னா தண்ணி உள்ள போகாது பட் அதே சமயம் இந்த கேஸ் போட்டோம்னா ஸ்விமிங் பூல்ல எல்லாம் இறங்கணும் தண்ணி உள்ள போய்டும் நம்ம ஏதாவது பார்ட்டில இருக்கும்போது ஏதாவது வீடியோ எடுக்கறோம்னா நமக்கு சவுண்ட் நல்லா தேவைப்படுதுனா இந்த கேஸ் போட்டுட்டோம்னா நமக்கு கிளியரா வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும் அதுக்காக தான் இந்த கேஸ் கொடுத்திருக்காங்க இது அவ்வளவுதான் unboxing இந்த கேமரா பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் இத Amazonல அத பர்சேஸ் பண்ணேன் அரவுண்ட் 4900 ரூபீஸ்க்கு நான் பர்சேஸ் பண்ணேன் ஒரு 1.5 years before இந்த கேமராவோட ஸ்பெக் பத்தி சொல்லணும்னா 12 மெகாபிக்சல் CMOS சென்சார் கொடுத்திருக்காங்க இந்த கேமரால அது மாத்திரம் இல்லாம இந்த கேமரா வந்துட்டு 170 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க அதனால வீடியோ உங்களுக்கு நல்ல வைடரா கிடைக்கும் இதோட வீடியோ கான்ஃபிகரேஷன் பத்தி சொல்லணும்னா 1080 பிக்சல்ல வந்துட்டு 30 ஃப்ரேம் ரேட்ல நம்ம பிக்சர் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதே போல வந்து 720 பிக்சல்ல வந்துட்டு கொடுத்தீங்கன்னா 60 ஃப்ரேம் ரேட்ல நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு 12 மெகாபிக்சல் வரைக்கும் நம்ம வந்துட்டு JPG போட்டோ எடுத்துக்கலாம் அதே போல வந்துட்டு மூவி மோட்ல வந்துட்டு நம்ம இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இதுல 900 mAh ரிமூவபிள் பேட்டரி கொடுத்திருக்காங்க லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்திருக்காங்க இதுல வந்துட்டு 128 GB மெமரி கார்டு போட்டுக்கலாம் மைக்ரோ SD மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல இது கனெக்டிவிட்டி பத்தி பாத்தீங்கன்னா Wi-Fi HDMI and USB 2.0 போர்ட் கொடுத்திருக்காங்க அது மூலமா நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நீங்க வெப்கேமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு iOS and Androidக்கு மொபைல் ஆப் கொடுத்திருக்காங்க அது மூலமா நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணிக்கலாம் அதே போல பிக்சர் எடுத்துக்கலாம் நம்ம கேமரால இருந்து நம்ம வைஃபை மூலமாவே வீடியோ வந்து நம்ம செல்போனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வைஃபை மூலமா அது எப்படின்னா நம்ம Sjcam ஆப் மூலமா அது பார்த்துட்டீங்கன்னா இந்த கேட்டலாக்ல பின்னாடி கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க QR கோட் கொடுத்திருக்காங்க இத நம்ம ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணாலே போதும் நேரடியா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ல வந்துட்டு நமக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த ஆப்பை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால சொல்றேன்
இதில் 178 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு பிக்சர் வந்துட்டு வீடியோ வந்துட்டு நல்லா உங்களுக்கு வைடராக கிடைக்கும். ரோடு நீங்கள் ஒரு பைக்கில் வந்துட்டு போகிறீங்க, நீங்கள் ஆக்ஷன் கேமரா வந்துட்டு நீங்கள் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ரோடு வந்துட்டு வைடராக உங்களுக்கு தெரியும். லெஃப்ட்டு ரைட்டு நல்லாவே உங்களுக்கு வைடராக வரும். அதே போல் வந்துட்டு இதோட வீடியோ குவாலிட்டி சொல்லணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வீடியோ குவாலிட்டி இருக்குது. 1080p வந்துட்டு 30 ஃப்ரேம் ரேட் அதில் எடுத்தோம்னா ரொம்ப ஆசமாக வந்துட்டு வீடியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதே போல் 720 பிக்சல்லையும் இது நல்ல கிளியராக ரெக்கார்ட் ஆகிற அளவுக்கு இதை வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இதில் பிக்சர் எடுத்தாலும் பிக்சரும் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதே போல் வந்துட்டு அண்டர் வாட்டரில் வந்துட்டு இதுக்கு ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமராவில் மட்டும்தான் அந்த செட்டிங் பண்ண முடியும். அந்த செட்டிங்குள்ள அண்டர் வாட்டரில் போய் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு பிக்சர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அண்டர் வாட்டரில் கூட கிளியராக தெரிகிற அளவுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ரொம்ப ஃபைனாக வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த சாஃப்ட்வேர் குவாலிட்டி. அதனால் வந்துட்டு உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி ஆகட்டும், அதே சமயம் வந்துட்டு வீடியோ குவாலிட்டி ஆகட்டும் ரொம்ப ஃபைனாக இருக்கும். அதே போல் வந்துட்டு இது ஒரு பட்ஜெட்டான ஒரு கேமரா. ஒரு 5000ங்கும்போது ஈஸியாக யாருனாலையும் பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். நானே வந்துட்டு ஒரு க்ரேஸாக தான் வாங்கினேன், இது எப்படி இருக்கும் தெரியாமல் தான் வாங்கினேன். பட் இது வாங்கினதுக்கப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் நிறைய ரைட்ஸ் போனேன், நிறைய ரைட்ஸோட ஃபோட்டோ வீடியோஸில் எடுத்துருக்கிறேன். எல்லாமே ஃபைனாக இருக்குது. எந்த வித ஷேக்கும் இல்லை. நம்ம வண்டியோட ஷேக் மாத்திரம்தான் இந்த இது இருக்கும். மித்தபடி வேறு இந்த கேமராவோட ஷேக்கோ இல்லை வந்துட்டு கேமராவோட பிளர்னஸோ எதுவுமே வராது. இந்த கேஸை நீங்கள் அப்பப்போ தொடச்சி வச்சுட்டாலே போதும், எந்த வித பிளர்னஸும் வராது. இந்த கேமராவோட லிங்க்கை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காச்சும் வேணால் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த கேம் கூட நான் அடிஷ்னலாக ஒரு பேட்டரி ஒன்று வாங்கிட்டேன். பிகாஸ் வந்துட்டு இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ட்ராபேக் என்னென்னா, பேட்டரி சார்ஜ் தான். ஒரு 1.5 hours to 2 hours பேட்டரி பேக்கப் நிற்கிது. அதனால் நான் ஒரு அடிஷ்னலாக ஒரு பேட்டரி ஒன்று வாங்கிட்டேன். இது கூட ஒரு சார்ஜரும் ஒன்று வாங்கிட்டேன். இது நம்ம செப்பரேட்டாக சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம இப்போ எங்கேயாவது ரைடு போகிறோம், பைக்கில் வந்துட்டு நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணி இருக்கோம்னா இது ரெகுலராக மைக்ரோ எஸ்டி சார்ஜர், நம்ம ரெகுலர் சார்ஜர் கனெக்ட் பண்ணுற டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம வந்துட்டு மொபைல் சார்ஜர் நம்ம பைக்கில் கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது மூலிமா கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ இன்கேஸ் நம்ம வந்துட்டு கேமராவில் இருக்க பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக இந்த பேட்டரி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இது கொஞ்சம் குயிக்காக சார்ஜ் ஏறிடும் இந்த சார்ஜர். அதனால் அந்த பேட்டரிக்கு நம்ம இதில் சார்ஜ் போட்டோம்னா குயிக்காக ஒரு 1.5 hours 1 hour 45 minutesல உங்களுக்கு சார்ஜ் ஆகிற அளவுக்கு இது கொஞ்சம் குயிக்காக இருக்கும். இது ட்ரை ஆகிறதுக்கும் நம்ம இதில் சார்ஜ் ஆகிடும். நம்ம அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் வந்துட்டு இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 499 தான் இதோட காஸ்ட். இதோட காஸ்ட் ஒரு 200 to 250 தான் இதோட சார்ஜரோட காஸ்ட்டு. இதோட கார்டோடு கொடுத்துட்றாங்க, ரீசார்ஜிங் கார்டோடு கொடுத்துட்றாங்க. இதோட காம்போ நல்ல ஆஃபராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசானில். நான் காம்போவாக தான் வாங்கினேன். அவங்களே வந்துட்டு காம்போ ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. டூ ட்ரை இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.